ரொம்ப பெரிய குருவை நீ பெற்றிருக்க. அவர் நமக்கு ரொம்ப ஸ்பஷ்டமான மார்க்கதர்சனம் சொல்லி வழிகாட்டி சூத்திரம்லாம் சொன்னாலும் அதன்படி நான் நடக்க மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நீ ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியோட சிஷ்யன் அப்படின்னு நீ சொல்லிக்காத, நினைக்காத. அவர் சொல்கிறதபடி நீ ஃபாலோ பண்ணாமல் மஞ்சள் கலரை மட்டும் உபயோகிக்காத. நீ தப்பு பண்ணுற. மிலிட்ரி ட்ரெஸ் போட்டுண்டு தப்பு பண்ணாலும் அவளை தப்புன்னு தான் நம்ம சொல்லுவோம். அவர் ரொம்ப அற்புதமான மனுஷர். அவரை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ ஏதோ கொஞ்சம் படிச்சுட்டு அவரை பற்றி தெரிஞ்சுன்ட்டேன்னு நீ நினைக்கிற. அவர் சொல்கிறபடி நீ செஞ்சால் அவரை பற்றி உனக்கு இன்னும் நிறைய தெரியும். ராமர், ஸ்ரீகிருஷ்ணர் எதுவுமே அவரோட முன்னாடி ஒன்றும் கிடையாது. அவரை பற்றி நீ எதுவுமே தெரிஞ்சுக்கல. மாமூலாக ஏதோ கொஞ்சம் படிச்சுட்டு ரொம்ப நீ கிரேட்டுன்னு நீ நினைக்கிற. அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை நன்னா படி. அவர் ரொம்ப தடவை சொல்லியிருக்கார். என் விஷயத்தை சொல்லிக்கல, அவருடைய இது பண்ணியிருக்கிறதெல்லாம் பற்றி உனக்கு தெரியாது. ரொம்ப நெசசரியாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் சொல்லியிருக்க. இதுக்கே நீ இவ்வளோ பதட்டப்படுற. நிஜமாகவே அவரோட சொரூபம் தெரியறதுக்கு அவரோட சொன்ன மார்க்கத்தில் போ. அவர் கேரண்டி தந்திருக்கார். அவர் அப்படி போனால் சரீரமாக உன்னை வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவருடைய சிஷ்யன் நாம். அவர்கிட்ட தீட்சை வாங்கிட்டு அந்த சமஸ்தையில் இருக்கோம் நாம். நமக்கு அவர்கிட்ட உரிமை இருக்குது. சாதாரணமாக உயில்ங்கிறது யாருக்கு எழுதுவா? அவளுடைய வாரிசுக்கு தான் அவள் எழுதுவா. தெரியாத வாழ்க்கெல்லாம் எழுதுவாளா? அவருடைய வாரிசு நாம. ரிஷிகளுடைய ஞானம் என்ன, அந்த ஞானத்தை சம்பாதிச்சு இங்கே நான் வச்சிருக்கேன், நீ அதை பயன்படுத்திக்கோ. அதை எப்படி உபயோகிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறேன் அப்படின்னு நன்னா விவரமாக சொல்லியிருக்கார். முதல்ல 24 லட்சம் காயத்ரி ஜபம் ஒவ்வொரு மாதமும் அவாவா ஏரியாவில் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கோ. இது ஒன்றும் ரொம்ப நடக்காத காரியம் இல்லை. முதல்ல இந்த தீட்சையை எடுத்துக்கோ. என்னுடைய வேதனை என்ன அப்படின்னா, அற்புதமான மகா உயர்ந்த மனிதர் 200 வருஷம் உனக்கு நான் அவைலபிள் பௌதிக சரித்தை தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். நீ அந்த பௌதிக சரீரத்தை உபயோகிக்க தெரியாமல் இருக்க. இதை ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்க.
பஞ்சகோச சாதனை செய்யறதுக்கு முன்னாடி சொன்னதை கவனி. நான் உங்களை விட்டு போகலை. நாட்டுக்கு சுதந்திரம் வந்த பின் காந்தியடிகள் சரீரத்தை விட்டார். அவர் மீது குண்டு போட்டதுனால தான் அவரும் போனார். ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா சொல்கிற வேலையை நாம் செய்யலை. நாம் செய்யாமல் அவரோட மனசுக்கு வேதனையை உண்டு பண்ணிருக்கோம். என்னோட வேலையை செய்கிறவாளுக்கு நான் கண்டிப்பாக தெரிவேன். 2250 வருஷம் வரைக்கும் அவர் நம்மக்கிட்டேயே பௌதிகமாக இருக்கார். அவர் சொன்னபடி நீ செய்து பார். அப்பா அவர் உனக்கு தெரியல அப்படின்னா அப்பா கேள்வி கேளு அப்படின்னு சொல்கிறார்.